வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां शरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள். அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் பிராமணன் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய கடமை என்ன, அதைத்தான் தினந்தோறும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு செய்தியையும் வெளியிடப்பட்டு வருகின்றோம். நமது சேனலிலே தினந்தோறும் ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது, அதாவது ராமாயணத்தில் ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னாக்கா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் திசம்ச சர்க்கமானது 30. சரத் வர்ணனம். ஸ்ரீ ராமபிரான் இந்த சரத்காலமானது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி வர்ணனை செய்தாராம் என்கிற தலைப்பிலே 44வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதுமாக சொல்ல இருக்கின்றோம். ஆகவே பக்த கோடிகள் அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரதசத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கியத விதாசாதாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ஜரஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரமாணிதேभ्यो நமோஸ்து சந்திராக்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் திசம்ச சர்க்கமானது 30. சரத் வர்ணனம். ஸ்ரீ ராமபிரான் சரத்காலத்தை பற்றி வர்ணனை செய்தாராம். 44வது ஸ்லோகம். அநேக வர்ண ஸ்ரீநஷ்டகாய நவோதிதேஷ்வம் உதரேஷு நஷ்டாः க்ஷூதார்திதா घोरविषा பிலேபிய சிரோஷித விப்ரசரந்தி சர்வாக. அதாவது ராமபிரான் சொல்கிறார் லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா, ஆகாயத்தில் மேகங்கள்லாம் கர்ஜித்து கொண்டு சஞ்சரிக்கும்போது மழையானது பெய்யும் அப்படின்னு விட்டு அஞ்சு சர்ப்பமானது என்ன பண்ணுன்னாக்கா புற்றுக்குள்ளேயே இருக்கும். அந்த சர்ப்பம்னாக்கா பாம்பு. இந்த பாம்பானது புற்றுக்குள்ளேயே இருந்து அது பசியானது ரொம்ப ஜாஸ்தி எடுத்து உடலானது மெலிந்து போய் நீண்ட காலம் மறைந்திருந்த பல வர்ணங்களை கொண்ட இந்த சர்ப்பங்களானது கொடிய விஷம் கொண்ட பாம்புகள்லாம் இப்போ வெளில வந்து தெரிஞ்சின்னு இருக்கு பார்த்தியா அப்படின்னா ராமபிரான். சந்தரகர சர்பஹர்ஷோன் மீலிததாராக அகோ ராகவதி சந்தியா ஜகாதி ஸ்வயமம்பரம். அதாவது
லக்ஷ்மணா, சந்தியை அப்படின்ற ஒரு பெண்ணானவள் தன்னுடைய நாயகனாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய விரங்கலான கைகளை தன்னோட உடல் மீது பட்ட உடனே எப்படி மெய்சிலிருந்து போவாளோ, இந்த செவ்வண்ணம் கொண்ட சந்தியாகாலமானது அப்போது உதித்தரும் சந்திரனுடைய கதிர்கள், அந்த கதிர்களுடைய ஸ்பரிசத்தினால் உண்டான கழிப்பினால் சற்றே தொடங்கி இருக்கக்கூடிய தாரகைகளுடைய ஆகாயத்தை தானாகவே விட்டு செல்லும் அழகு என்ன அழகு, அதை பார், அதை என்னன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னாராம் ராமபிரான். தர்சயந்தி சரநத்யா புலீனானி சனை சனைகி நவசங்கம் அசௌவ்ரீடா ஜெகனானிவ யோஷிதா. அதாவது சரத்காலத்தில் நீரோட்டமானது ரொம்பவும் குறைஞ்சு கொண்டே போகும். அப்படி அந்த ஜலமானது குறைஞ்சு கொண்டே போகும்போது நதிகளில் ஆங்காங்கே மணத்திட்டுகள்லாம் தென்படுறது. இது இப்படி இருக்கு அப்படின்னா, இளம் நங்கையர்கள் தனது மனசுக்கு உகந்த நாயகர்களோட பிரமாதமாக அவளோட சேர்ந்து எப்படி தங்களுடைய பொழுதை போக்குற பற்றியா. அப்போ அவள் அந்த நாயகிகளுடைய வெட்கத்தோடு தன்னோட உடல் அங்கங்களை சிறிதாக புலப்படுத்துவதை போல இந்த நதியினுடைய நீரோட்டமானது அப்படி இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா அப்படின்னா ராமபிரான். ராத்திரி சசாங்கோதித சௌமியவத்ரா தாராகணோன் மீலித சாருநேத்ரா ஜோத்ஸ்னாம் சுக பிராவரணா விபாதி நாரிவ சுக்லாம் சுக சம்பிருதாங்கி. உதயமான உடனேயே சந்திரனுடைய அந்த அழகிய முகமானது தாரை கூட்டங்கள்லாம் மலர்ந்த கண்கள் எப்படி ஒரு மங்கையானவள் இருப்பாளோ அதுபோல சரத்காலத்தில் சந்திரன் கொஞ்சம் கூட மாசு இல்லாமல் அப்பழுக்கற்ற கதிரொளி அப்படின்ற அந்த வெள்ளாடை தெரித்த இரவு மாதிரி எவ்வளவு பிரமாதமாக விளங்குறது பார்த்தியா லக்ஷ்மணா, சந்திரனவர் அப்படின்னாராம். விபக்வசாலி பிரசவானி புக்த்வா பிரகர்ஷிதா சாரசாரு பங்கி நப சமாக்ராம் அதிசீக்கிரவேகா வதா உதூதா கிரதிதேவ மாலா. அதாவது இந்த வயல்லாம் இருக்குது, அந்த வயலில் நன்றாக முற்றிப்போன நெல்மணிகளை பிரபாதமாக சாப்பிட்டு மகிழ்ந்திருந்த வேகமாக பறந்து செல்லக்கூடிய அழகிய சாரச பறவைகள்லாம் தொடுக்கப்பட்ட வெண்மலர் மாலை போல காற்றினால் அலை புண்டது போல வரிசையா வானத்தில் எவ்வளோ அழகாக போடுறது பற்றியா சாரச பறவைகள்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னாராம். சுத்தை கஹம்சம் குமுதை ரூபேதம் மகாகிருதஸ்தம் சலிலம் விபாதி தனே விமுக்தம் நிஷிபூர்ணச்சந்திரம் கணாகீர்ணம் இவாந்தரிக்ஷம். இந்த காட்டில் ஆம்பல் மரங்கள்லாம் நிறைந்த தடாகத்தினுடைய நீரில் ஒரு அன்னம் உறங்கி கிடப்பதை போல மேகங்கள் இல்லாத இந்த இரவில் வானத்தினுடைய எல்லா பக்கங்களிலையும் பரவி கிடக்கக்கூடிய தாரைகளினுடைய நடுவில் முழு நிலா எவ்வளவு பிரமாதமாக விளங்கிறது பார் லக்ஷ்மணா என்னாராம் ராமபிரான். பிரகீர்ண ஹம்சா குலமேகலானாம் பிரபுத்தவர்
மாலினீனாம் வாப்யுத்த மானாம் மதீகாத்ய லக்ஷ்மி வராங்கனானாம் இவ பூஷிதானாம். எல்லா பக்கங்களோட சிதறி ஓடக்கூடிய அன்னப்பறவைகள், மேகலைகள், மலர்ந்த தாமரை நெய்தல்களே மாலைகள். இந்த மாதிரி முன்பை காட்டிலும் மிகவும் அழகாக விளங்கக்கூடிய குளங்கள்லாம் எவ்வளவு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு ஆரணங்கள் போல் காட்சி தர்றது பற்றியா. இருக்கிற இந்த நீர்லாம் இப்போ தான் எல்லாமே பூக்கள்லாம் பூக்கும். மழை காலத்தில் பூக்கள் அவ்வளோ தூரம் பூக்காது, மொட்டாக தான் இருக்கும் அப்படின்னாராம். வேணுஸ்வனவ்யஞ்சித தூரியமிஸ்ரா பிரயூஷகால நில சம்பிரவருத்தா சம்மூர்ச்சிதோ வரகோ விருஷாணாம் அன்னோன்யமாபூர யதீவ சப்தா நவேர்ன தீனாம் குசும பிரகாசை யாதூயமானைர் மிருதுமாருதேனா தௌதாமல க்ஷௌ அபட பிரகாசை பூலானி காசரூப சோபிதானி. அதாவது இந்த இடத்துல என்னென்ன சப்தங்கள்லாம் கேட்கறது தெரியுமா? தயிர் கடையிற சப்தம், கன்றுகளுக்காக கொட்டிலில் இருக்கக்கூடிய பசுக்கள் எழுப்பக்கூடிய ஓசை, காளைகளோட கர்ஜனை, அதிகாலையில் இடையர்கள் எல்லாரும் புல்லாங்குழல் இசையொலி, இவையெல்லாம் காலையில் வீசக்கூடிய காற்றில் கலந்து ஒன்றை ஒன்று நிறைவு செய்வதை போல எல்லாம் ஒரே மாதிரி ஒன்று சேர்ந்து ஒலிக்கின்றது லக்ஷ்மணா. நதியினுடைய கரைகள் அன்று மலர்ந்த மலர்களால் ஒளியானது பிரமாதமாக மிகுந்து தென்றல் காற்றினால் மெல்ல அசைந்தாடும் சுத்தமான வெண்பட்டாடைகள் போன்ற நாணல்களால் ரொம்பவும் பேர் அழகோடு விளங்கிறது நதிகள்லாம் அப்படின்னா ராமபிரான். வனப்பிரசண்ட மதுபான சௌண்டாக பிரியான்விதா ஷட்சரணா பிரகிருஷ்டாக வனேஷு பக்த பவனானு யாத்ராம் குர்வந்தி பத்மா சனரேணு கௌராக. லக்ஷ்மணா, காடுகளில் மனம் போன பூக்களை திரியக்கூடிய ஆண் வண்டுகள் தேனை குடித்ததுனால மெய்மறந்து பேரானதத்தினால அது மரம் கொண்டு அவைகள்லாம் அமரும் ஆசனமாகிய தாமரை மலர்களினுடைய தாதுக்கள் பூசப்பட்டு எப்படி இருக்குது பாட்டியா. அந்த வண்டுகள்லாம் கருப்பாக இருக்கக்கூடிய வண்டுகள் கூட பொன்னிறம் உடையவைகளாக பெண் வண்டுகளோடு கூட காற்று வாக்கில் பின்தொடர்ந்து செல்றது அப்படின்னா ராமபிரான். ஜலம் பிரசன்னம் குமுதம் பிரகாசம் கரௌஞ்சஸ்வன சாலிவனம் விபக்வம் மிருதுஷ்ய வாயோர் விமலஸ்ய சந்திரஹ சம்சந்தி வர்ஷவ்ய பனீத காலம். இரவில் இந்த நீர்நிலையில் காணப்படக்கூடிய இந்த தெளிந்த நீரானது லக்ஷ்மணா, ஆம்பல் மலரினுடைய வரவு, கிரௌஞ்ச பறவைகளுடைய ஒலி, முதிர்ந்து போன நெல்கதிர்கள், தென்றலாக வீசக்கூடிய காற்று, கொஞ்சம் கூட அப்பழுக்கில்லாமல் மாசு மறுவில்லாத சந்திரன், இவையெல்லாம் மழைக்காலம் ஓய்ந்து விட்டதை நம்ம எல்லாருக்கும் நிரூபிக்கிறது லக்ஷ்மணா அப்படின்னா ராமபிரான். மீனோ பிரசந்தர்சித மேகலானாம் நதீவதூனாம் கதையோ அத்தியமந்தாக
காந்தோ பபுக்தா லசகாமினானாம் பிரபாத காலேஷ்விவ காமினீனாம் காமினீனாம். இரவில் ஒரு மனைவியும் கணவரும் உறங்கிவிட்டு விடியற் காலையில் நேரத்தில் அந்த மனைவியானவள் சோம்பேறித்தனமாக தளர்ச்சி அடைஞ்சி நடப்பது போல மீன்கள் எவ்வளவு பிரமாதமாக அந்த நதியில் இருக்குது பார்த்தியா, அது இழுப்புடி ஒட்டியானம் அணிந்த நதி அப்படின்னு இந்த நதியானது செல்லக்கூடிய நங்கையானவள் இப்போது மெல்ல நடந்து செல்கிறாள். ஏன் கேட்டேன்னா, மழைக்காலமானது நின்று விட்டது, அந்த நதியில் வரக்கூடிய நீரானது குறைந்து விட்டது. இதுதான் அப்படின்னாராம் சரத்காலம் ராமபிரான். சக்கரவாகாணி சசைவலானி காசைர்துகூலைரிவ சம்பிருதானி சப்த்ர லோகாணி சரோசனானி வதூமுகானீவ நதி முகாணி. பெண்கள்லாம் முகத்தில் கோரோசனைனாக்கா இந்த மஞ்சள் அரிசி இதெல்லாம் வச்சு குங்குமம் நொட்டு ஒன்று அந்த காலத்திலலாம் அவளே தயாரிக்கிறது, இப்பயும் இருக்குது. அந்த குங்குமத்தை திலகமாக வைத்துக் கொள்கிறார்கள். பச்சை வண்ணத்தினாலான அழகான சித்திரங்களை அவள் வரைஞ்சு கொள்கிறா. வெண்பட்டு உடைய உடுத்தி அணிஞ்சின்ட்டுருக்கா. அதுபோலவே இந்த ஆறெல்லாம் இருக்குது பார்த்தியா, இந்த ஆறு அப்படின்ற இருக்கக்கூடிய அதனுடைய முகத்துகாரங்களில் சக்கரவாகம் தங்குவது கோரோசனை திலகமாகவும், படர்ந்திருக்கக்கூடிய அதாவது இந்த ஆற்றில் படர்ந்திருக்கு பார்த்தியா பாசிக்கெல்லாம், அது முகத்து அழகு சித்திரங்களாகவும், செழிப்பாக சூழ்ந்து இருக்கக்கூடிய நாணல்கள்லாம் பிரமாதமாக வெண்பட்டு துகில்களாகவும் காணப்படுறது பார்த்தியா லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். பிரபுல்ல பிராணாசன சித்திரிதேஷு பிரகிருஷ்ட ஷட்பாத நிகூச்சிதேஷு கிரகீத சாபோத்ய தசண்டதண்டः பிரசண்ட சாரோத்ய வனேஷு காமஹா. இந்த காடுகளில் மலர் சோலைகளில் குறிஞ்சி வேங்கை அப்படின்ற புஷ்பங்கள்லாம் பிரமாதமாக மறந்து அழகாக காட்சி அளிக்கிறது. அந்த மலர்ந்த மலர்களில் இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கையை குடித்த வண்டுகள்லாம் மனம் நிறைந்த ரீங்கார ஒலியானது பிரமாதமாக சத்தம் கொடுக்கறது. அதாவது ஒவ்வொரு அது அந்த சத்தம் கொடுக்கும்போது அதனுடைய பெண் வண்டுகளுக்கு உணர்ச்சி உண்டும் வகையில் இருக்கு. தன்னுடைய கரும்பு வில்லை நிமிர்த்தி பிடித்தவனாக விரக்தியால் இறகத்தால் துடிக்கக்கூடிய வாலிப வயதினர்களுக்கு கொடிய தண்டனையை கொடுப்பதற்காகவே அந்தந்த இடத்துல இந்த வண்டிகளானது திரிகின்றது அப்படின்னு சொன்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. லோகம் சுருஷ்டியா பரிதோஷயித்வா நதீஸ்த டாகாணீச பூரயித்வா நிஷ்பன்ன சஸ்யாம் வசுராம்ச கிருத்வா த்யக்த்வா நபஸ்தோ யதரா பிரனஷ்டாஹ. இப்போ லக்ஷ்மணா, மேகங்கள்லாம் பிரமாதமாக ஏராளமாக மழை நீர் பொழிந்து மக்களை மகிழ்ச்சி பண்ணிடுத்து. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டா. ஆறு தடாகங்களை நீரால் நிரப்பி விட்டுட்டு விளைநிலங்களில் பயிர்களானது செழிப்பாக வளர செய்துவிட்டு
ஆகாயத்தை விட்டே மறந்து போயிடுத்து பற்றியா மேகங்கள்லாம் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பற்றி ஆகாயமானது அப்படின்னா ராமபிரான். அனசா சப்த பர்ணாஸ்ய கோவிதாராஸ்ய புஷ்பிதாக துஷ்யந்தே பந்துஜீவாஸ்ய ஷியாமாஸ்ய கிரிசானுஷு. பிரசன்ன சலிலா சௌமிய குரரீபிர் வினாதிதாக சக்கரவாக கணாகீர்ணா விபாந்தி சலி லாசயாக. அதாவது செல்வனே, அப்பா லக்ஷ்மணா, எல்லா நீர்நிலைகளையும் தண்ணீரானது இப்போ ரொம்பவும் பிரமாதமாக தெளிவாக இருக்குது. குரரி அப்படின்னா அன்றில் பறவைகள் மகிழ்ச்சியோட ஒலி எழுப்பி கொண்டு இருக்கின்றது. சக்கரவாக புட்களினுடைய கூட்டமானது ரொம்பவும் ஏகப்பட்டதாக பரவி கிடக்கிறது. இதனால் நீர்நிலைகளை நம்ம கண்ணால் பார்க்கறதுக்கே எவ்வளவு இனிமையான ஒரு காட்சியாக இருக்குது பார்த்தியா லக்ஷ்மணா அப்படின்னாராம். மலை உச்சியில் இருக்கக்கூடிய சமவெளிகளில் வேங்கை, எழில்பாலை, கருங்காலி, பந்துஜீவம், ஞாழல் அப்படின்னுட்டு இருக்கக்கூடிய மரங்களில் எவ்வளவு பிரமாதமாக பூக்களானது பூத்து குலுங்கி எவ்வளோ அழகாக இருக்கு பார் அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கட்டக. ஹம்சசார சசக்ராஹ்வை புரரைஷ்ய சமந்ததா புலீனான்யவ கீர்ணானி நதீனாம் பஸ்ய லக்ஷ்மணா. லக்ஷ்மணா, நதிகளில் எல்லா நதிகளிலும் ஆங்காங்கே தென்படக்கூடிய இந்த மணர் குன்றுகள் இருக்கு பார்த்தியா, அந்த மணர் குன்றுகளில் அன்னம், சாரசம், சக்கரவாகம், அன்றில் அப்படின்னு இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே எல்லா பக்கங்கள்லையும் ஏகப்பட்டதாக உட்காந்து நிறைஞ்சிருக்கு பார். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா ராமபிரான். அந்யோன்யம் பத்த வைராணாம் ஜிகீஷூணாம் நிருபாத்மஜா உத்தியோக சமய சௌமிய பார்த்திவானாம் உபஸ்திதா. இப்போ லக்ஷ்மண வார்த்தை சொல்கிறார் ராமபிரான். இந்த சரத்காலம் இருக்கே தம்பி, மன்னரின் தசரமகா சக்கரவர்த்தியினுடைய மகனே லக்ஷ்மணா, பரஸ்பரம் பகமை பூண்டு ஒருவரே ஒருவர் வெல்வதற்கு விரும்பும் அரசர்கள் இந்த மழை காலத்தில் போரிட முடியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறானாக்கா, இந்த சரத்காலமானது ஆரம்பிச்சுடுத்து. அதனால் போருக்கான முயற்சிகளை தொடங்குவதற்காக இந்த சரத்காலம் வந்துடுத்து, அவன் தயாராரா அப்படின்னாராம் ராமபிரான். இயம் சா பிரதமா யாத்ரா பார்த்திவானாம் நிருபாத்மஜா நசாபஸ்யாமி சுக்ரீவம் உத்தியோகம் வா ததாவிதம். அரசுகுமாரனே லக்ஷ்மணா, மன்னர்கள் எதிரியோட போர் புரிவதற்காக விஜய யாத்திரையை தொடங்குவதற்கான முதல் வாய்ப்பு இது இந்த காலம். ஆனால் சுக்ரீவனானவன் இந்த இடத்துக்கு வரவும் இல்லை. அவன் என்னுடைய தர்மபத்னியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரை தேடுவதற்கான முயற்சியிலும் அவன் ஈடுபட்டதற்கான அறிகுறிகளும் எதுவுமே எனக்கு காணப்படவே இல்லையே அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. சத்வாரோ வார்ஷிகா மாசா கதா வருஷ தோபமாக மம சோகாபிபூதஸ்ய சௌமிய சீதாம் அபயஸ்யதா. சக்கரவாகீவ பர்த்தாரம் பிருஷ்டதோ
அனுகதாவனம் விஷமம் தண்டகாரண்யம் உத்யானம் இவ யாங்கனாக. தம்பி லக்ஷ்மணா, நான் சீதையை காணாமல் சோகத்தில் மூழ்க கிடக்கிறேன். மழைக்காலமாகிய இந்த 4 மாதங்களும் கடந்து விட்டது. ஆனால் இந்த மழைக்காலமான இந்த 4 மாதங்களும் எனக்கு எப்படி இருந்ததுன்னா 100 ஆண்டுகள் கழிந்த மாதிரி இருந்தது. இளம் பெண்ணாகிய இருக்கக்கூடிய என்னுடைய மனதிற்கு இனிய பாசத்திற்கு இனிய என்னுடைய சீதையானவள் அவள் எப்படி தருமா, சக்கரவாக பின்பறவை போல இருக்கக்கூடியவள் தன்னுடைய ஆண் பறவைனாக்க தன்னை சொல்றார். ஸ்ரீராமனாகப்பட்ட தன்னை அவர் ஆண் பறவை ஆயிட்டார். விடாது உடன் செல்வதை போல மகிழ்ச்சியோடு என்னை அவள் உள்ளேயே புக முடியாத இருக்கக்கூடிய தண்டகாரண்யம் அப்படின்ற இந்த காட்டுக்கு ஒரு பூங்காவனத்துக்கு செல்வதை போல, எப்படி சொல்றார், ஒரு பூங்காவனத்திற்கு செல்வதை போல மகிழ்ச்சியோட லக்ஷ்மணா என்னை பின்தொடர்ந்து வந்தாள் இல்லையா அந்த சீதையானவள் அப்படின்னா ராமபிரான் லக்ஷ்மணன் கட்டக. பிரியா விஹீனே துக்கார்த்தே கிருதராஜ்யே விவாசித்தே கிருபாம் ந குருதே ராஜா சுக்ரீவோ மைய லக்ஷ்மணா. இப்போ சொல்கிறார், லக்ஷ்மணா மனைவியை விட்டு நான் இப்போ பிரிஞ்சிருக்கேன், துயரத்தால் பீடிக்கப்பட்டிருக்கேன். நான் என்னுடைய ராஜ்யத்தை இழந்ததோடு அந்த ராஜ்யத்திலேருந்தும் நான் வெளியேற்றப்பட்டேன். ஆனால் இந்த சுக்ரீவன் இருக்கானே, சுக்ரீவ மன்னன் என்னோட விஷயத்தில் எந்த ஆர்வமும் இதுவரைக்கும் காட்டாமல் ஏன் இருக்கான். அதனால் என்னால் அவனை சுக்ரீவனை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னுட்டு அவன் எளிதாகவே கருதி கொண்டிருக்கான் போல இருக்கு லக்ஷ்மணா அப்படின்னா ராமபிரான். அநாதோ கிருதராஜ்யோயம் ராவணேன சதர்ஷிதா தீனோ தூரகிருஹக்காமி மாம் செய்வ சரணம் கதா இத்யேதை காரணை சௌமிய சுக்ரீவஸ்ய துராத்மனः அகம் வானராஜஸ்ய பரிபூத பரந்தபः. அதாவது இப்போ ராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், வா லக்ஷ்மணா, நீ எதிரிகளை எல்லாம் வாட்டி வதைக்கக்கூடியவன் குழந்தாய். நான் இப்போது ஆதரவு அற்றவனாக இருக்கின்றேன். நான் என்னுடைய அரசாட்சியை பறி கொடுத்துட்டேன். ராவணனால் ரொம்பவும் இழிவு செய்யப்பட்டிருக்கேன். இப்போ நான் ரொம்பவும் பரிதாப நிலையில் இருக்கேன். என்னுடைய உற்றார் உறவினர் இருக்கக்கூடிய இல்லமானது ரொம்பவும் வெகு தூரத்தில் இருக்கு. அதனால் எளிதில் யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் இந்த சுக்ரீவன்கிட்ட புகழ நெஞ்சியிருக்கேன். இந்த காரணங்களால் தீய எண்ணங்களை கொண்ட வானர மன்னனாகப்பட்ட சுக்ரீவன் அவனுடைய அவமதிப்புக்கும் நான் ஆளாகியிருக்கேன் அப்படின்னாராம் ராமபிரான். இந்த இடத்துல லக்ஷ்மணன்கிட்ட சொன்னாராம், சகாலம் பிரியசங்கியாய சீதாயா பரிமார்கனே கிருதார்த்த சமயம் கிருத்வா துர்மதீர் நாவபுத்தியதே.
ச கிஷ்கிந்தாம் பிரவிஷ்யத்வம் ப்ரூஹி வானர புங்கவம் மூர்க்கம் கிராமிய சுகே சக்தம் சுக்ரீவம் வசனான் மமா. ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன்கிட்ட சொல்கிறார், சீதையை தேடுவதற்கான காலத்தை நிச்சயம் செஞ்சவன் யாரு? சுக்ரீவன். ஆனால் அவனது காரியமானது நிறைவேறிடுத்து. அவன் காரியம் நிறைவேறி ஆகி போயிடுத்து அப்படின்ற ஒரே காரணத்தால கெடுமதி படைத்தவன் அவன் தான் கொடுத்த வாக்குறுதியை கொஞ்சம் கூட நினைவிலேயே வைத்து கொள்ளாமல் இருக்கான். நீ என்ன பண்ணுறன்னா லக்ஷ்மணா, உடனடியாக கிஷ்கிந்தைக்கு சென்று மதிகட்டவனும் சிற்றின்பத்தில் மூழ்கி கிடப்புறமான வானரத்தலையன் சுக்ரீவன் கிட்டக்க போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் இனி சொல்ல போவதை அவன்கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உபகாரம் செஞ்சுவிட்டு பின்னர் பதில் உதவியை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு வாக்குறுதியும் அளித்து விட்டு எவன் அதை முற்றிலுமாக செய்யாமல் இருக்கின்றானோ இந்த உலகத்திலேயே அவன்தான் மானுட பதர் அப்படின்னாராம். மானுட பதர்னாக்கா மனிதர்லையும் அவன் மனிதனாக பிறந்ததுலேயே அவன் செயற்கையே கிடையாது, அவன் மனிதனே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அது அர்ஜுனாம் உபபன்னானாம் பூர்வம் சாப்யுககாரிணாம் ஆசாம் சம்ஸ்ருத்ய யோஹந்தி சாலோகே புருஷாதமஹ சுபம் வா யதி வா பாபம் யோகி வாக்கிய புதீரிதம் சத்யேன பரிகிருஹ்ணாதி சவீர புருஷோத்தமஹா. நீ என்ன பண்ணுறனாக்கா லக்ஷ்மணா, கிஷ்கிந்தைக்கு போயிட்டு தான் வாக்களித்த சொல் அறவழிப்பட்டதாக இருந்தாலும் பாப வழியாக இருந்தாலும் சொல்கிறார், ஒருத்தங்க நம்ம வாக்கு கொடுத்துடுறோம் லக்ஷ்மணா, அது தர்மசாஸ்திர நெறி பிரகாரம் இருந்தாலும் சரி, இல்லை பாவத்தையே செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, எதை பற்றியுமே சிந்திக்காமல் நாம் என்ன சொன்னோம், பிரதி உபகாரம் செய்யணும்னோ அந்த பிரதி உபகாரத்தை செஞ்சு எவன் ஒருத்தன் முடிக்கிறானோ அவன்தான் தர்ம வீரன். மக்களில் மனித பிரிவிலாக பிறந்த எல்லாரை விட மிக 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 சிறந்தவன் அவன் அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. கிருதார்த்தானாம் மித்ராணாம் ந பவந்தியே நான் பத்தானபி கிரவ்யக்தா கிருதப்னான் நோபபுஞ்சதே. லக்ஷ்மணா, போரில் புண்ணாலான பின்பகுதியுடைய என்னால் வளைக்கப்படும் வில்லினுடைய மின்னல் கூட்டங்களுக்கு ஒப்பான காந்தியுடைய உருவத்தை காண சுக்ரீவன் ரொம்பவும் விரும்புகிறான் போல இருக்கு. என்னுடைய இன்னொரு முகத்தை அவன் பார்க்கணுன்ட்டு இருக்கான் அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக்க. கோரம் ஜாத்தல நிர்கோஷம் கிருத்தஸ்ய மம சம்யுகே நிர்கோஷம் இவ வஜ்ரஸ்ய புன சம்ஸ்ரோதும் இச்சதி. இப்போ ராமபிரான் சொல்கிற லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா, சினம் கொண்ட நான் போர்க்களத்தில் மிகவும் கொடூரமான அழிவுகளை செய்யக்கூடியதும் வஜ்ராயுதத்தினுடைய முழக்கத்திற்கு இணையாக என்னுடைய வீரனுடைய நானொலியை அவன் சுக்ரீவனானவன் மீண்டும் கேட்க விரும்புகிறான் போல இருக்கு. என்னுடைய ஆற்றலை பரிசோதிக்க விரும்பிய போது
நாயினுடைய ஒலியும் அம்பியினுடைய வேகத்தையும் இந்த சுக்ரீவனானவன் தன்னுடைய கண்களாலேயே பார்த்துருக்கான் இல்லையா, அப்படியும் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னா ராமபிரான். காமமே வங்கதே அபியஸ்யா பரிஜ்ஞாதே பராக்கிரமே தத்சகாயஸ்ய மே வீர நாசிந்தா ஷான் நிருபாத்மஜா யதர்த்தம் அயமாரம்ப கிருத புரஞ்சயா சமயம் நாவிஜானாதி கிருதார்த்த பிளவகேஸ்வரா. இப்போ சொல்கிறார் லக்ஷ்மணனை பார்த்து ராமபிரான், மண்டரியினுடைய மைந்தரே, நீ மகாவீரன், எல்லையற்ற ஆற்றலை என்னுடைய ஆற்றலை அவன் நேரில் பார்த்து ரசிச்சிருக்கான். அத்தோட மாவீரனாக இருக்கக்கூடிய நீ எனக்கு துணையாக இருக்கிறாய் அப்படின்றதையும் அவன் நன்றாக அறிவான். யாரு? சுக்ரீவன். அப்படி இருந்தும் வாலியினுடைய கதியானது நமக்கு நேரும் அப்படின்னுட்டு கவலைப்படாமல் இருக்கின்றானே, இது என்ன ஆச்சரியம்! பகைவர்களுடைய நாட்டில் வெற்றி கொடி நாட்டக்கூடியவனே லக்ஷ்மணா, எந்த நோக்கத்தை முன்னிட்டு அக்னி சாட்சியாக நட்பு, பராக்கிரமம், பரிசோதனை, வாலியினுடைய வதம் முதலானவை எல்லாம் செய்யப்பட்டனவையோ அதை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் தன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறிய பின்னால் இந்த சுக்ரீவனானவன் மறைஞ்சுட்டான், மறந்தே போயிட்டான். இதெல்லாம் போய் அவனுக்கு நீ ஞாபகப்படுத்து. அதே சமயம் அந்த சுக்ரீவனுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியும் அவனுக்கு நினைவிலேயே இல்லை. ஏன்னா அவன் சிற்றின்பத்தில் மூழ்கி இருக்கான் அப்படின்னா ராமபிரான். வருஷா சமயகாலம் தூ பிரதிஜ்ஞாய ஹரீஸ்வரா யதீதான் சுததுரோ மாசான் விஹாரன்னா பபுத்தியதே சாமாத்ய பரிஷத் கிரீடன் பானமேவோ பிரசேவதே சோகதீனேஷு நாஸ்மாசு சுக்ரீவ குருதே தயாம். இந்த மழைக்காலமானது முடிஞ்சோட நீங்கள் உங்களுடைய காரியத்தை கண்டிப்பாக நான் தொடங்குவேன் அப்படின்னுட்டு இந்த வானர மன்னனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் என்கிட்ட பிரதிஜை பண்ணான். ஆனால் இப்போ அவன் சிற்றின்பத்தில் மூழ்கி 4 மாதங்களும் கழிந்து விட்டதை அவன் அறியாமல் இருக்கான். அமைச்சர்களோடும் உற்றார் உறவினர்கள் எல்லாரோடையும் உல்லாசமாக பேசி மகிழ்ந்து மதுபானங்களையெல்லாம் விதவிதமான மதுபானங்களையெல்லாம் குடிப்பதிலேயே அவன் திளைத்திருக்கான். அதனால் லக்ஷ்மணா, சோகத்தால் தவித்து கொண்டிருக்கும் நம்ம கிட்டக்க அந்த சுக்ரீவனானவன் கொஞ்சம் கூட கருணை காட்டாமல் இருக்கான் இந்த இடத்துல அப்படின்னு ராமபிரான். உச்சதாம் கட்சிய சுக்ரீவ त्वया वत्स महाबला मम रोषस्य यद्रूपं ब्रूयात् सैनं यदं वसः रस संकुचित पन्नायेन वालिहतो गतः समये दुष्टसुग्रीव मा वालि पदम् अन्वगाः एक एव रणे वालि सरेण निहतो मया त्वां तु सद्यात तिक्रान्तं हनिष्यामि सबान्धवम्. இப்போ ராமபிரான் சொல்கிறார் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, நீ ரொம்பவும் பேராற்றல் படைத்தவன். என்னுடைய சகோதரன் வேற. நீ என்ன பண்ணுறன்னாக்க உடனே சுக்ரீவன் கிட்டக்க போ. எனக்கு கோபம் வந்ததுன்னா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றத அவன் கிட்டக்க எடுத்து சொல். அத்தோட
இப்போது நான் சொல்ல போகக்கூடிய செய்தியும் அவங்ககிட்ட தெரிவி. என்னன்னா, சுக்ரீவனே, கொல்லப்பட்ட வாலி எந்த வழியாக சென்றானோ அந்த பாதையானது இன்னும் மூடப்படவே இல்லை, அது திறந்தே தான் இருக்கு. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவதில் நீ உறுதியாக இரு. வாலியை பின்பற்றி நீயும் அந்த வழியில் சென்று விடாதே சுக்ரீவா. போரில் ஒரு பானத்தால் வாலி ஒருவன் மட்டும்தான் என்னால் கொல்லப்பட்டான். என்னால் ஏன் சொல்கிறாருனாக்கா, இங்கே அங்கே போய் லக்ஷ்மணன் சொல்ல போகிறார். அதனால் ராவிரானால் கொல்லப்பட்டார். ஆனால் சத்தியத்தை மீறிய ஒன்றை மட்டும் தனி ஒருவனாக கொள்வேன் அப்படின்னுட்டு நினைக்காத. உன்னை சுற்றத்தாரோட சேர்ந்து அனைத்து வானரங்களையும் அவர் கொன்று விடுவேன்னு சொன்னார் அப்படின்னு போய் சொல்லு சுக்ரீவன் கிட்டக அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. ததேவம் விகிதே காரியே யத்திதம் புருஷஸ்ரபா தத் தத் புருகி நரஸ்ரேஷ்டா துவர காலவ்ய திக்ரமஹா குருஷ்வ சத்யம் மயி வானரேஸ்வரா பிரதிசுதம் தர்மம் அவேக்ஷ்ய சாஸ்வதம் மாவாலினம் பிரேத்திய கதோ யமக்ஷயம் त्वमध्य प्रस्योर्मम சோதிதை சரைஹி. ராமபிரான் சொல்கிறார் லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா, நீ மனிதர்களே மாணிக்கம், மகா புருஷோத்தம். செய்ய வேண்டிய காரியத்தை தொடங்க வேண்டிய காலமானது நமக்கு வந்துடுது என்பதையும், காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அனுகூலமான மற்ற செய்திகளையும் அவங்கிட்டக்க நீ நேரில் போய் சொல்லிட்டு உடனே புறப்படு, காலக்கெடுவானது முடிந்து விட்டது அப்படின்னு சுக்ரீவன்ட்ட போய் சொல்லு. இதை மட்டும் சொல்லிட்டு, வானரவண்ணா, மிக தொன்மையான தர்மங்களினுடைய பார்வையை செலுத்து, கொடுத்த வாக்குறுதியை சத்தியமாக காட்டு. அப்படி நீ அதை செய்யலை, அப்படி இல்லை என்றால் இப்போதே என்னோட பானத்தால் கொல்லப்பட்டு பிரேத பாவத்தை அடைந்து யமலோகத்துக்கு சென்று அந்த இடத்துல உனக்கு முன்னால் சென்று விட்டான் பார்த்தியா, உன்னுடைய அண்ணனாகப்பட்ட வாலி, அவனை சந்திக்கும் நிலை உனக்கு ஏற்பட வேண்டாம் அப்படின்னு உன்னை எச்சரிக்கை பண்ணார். உடனடியாக நீ கிளம்பு அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னாராம் ராமபிரான். ச பூர்வஜம் தீவிர விருத்தகோபம் லாலப்பியமானம் பிரசமீட்சதீனம் சகார தீவிரம் தீவிரம் மதி முக்ரதேஜா ஹரீஸ்வரே மாணவ வம்சநாதா. அதாவது மனு வம்சத்தையே பெருமைப்படுத்துபவரும் மிகவும் மகா பராக்கிரமசாலியுமான லக்ஷ்மணன் தன்னுடைய தமையனாராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் எல்லையில்லாத கோபத்தில் இருப்பதையும் மனம் நொந்து புலம்பி கொண்டிருப்பதையும் பிரமாதமாக நன்றாக கவனித்துட்டு வானர மன்னரிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு அவன் ஒரு பிரதிஜை பண்ணிட்டானாம், அவன் உறுதி பூண்டானாம் மனசுக்குள்ள. இத்தியாஹ்யே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே தசம்சர்கா. சிவபால வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் 30வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.